जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामिर्दम அத்தியாயம் 184. நாராயண் தாசுடைய மனைவியின் பிரசவம். நாராயண் தாஸ் என்கின்ற குஜராத்தி பிராமணர் பீட் என்கின்ற நகரத்தில் வாழ்ந்து வந்தார். அவருடைய வீட்டுக்கு சேத்ராடனம் மேற்கொள்ளும் ஒரு பாதசாரி பிராமணர் வந்தார். அவர்கள் இருவரும் துறவிகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது, இந்த கலியுகத்தில் துறவிகள் தங்கள் வயிற்றை நிரப்பிக் கொள்வதற்கு மட்டுமே அலைந்து திரிகின்றனர். அற்புதங்களை மட்டுமே நிகழ்த்தி காட்டும் ஒருவர் எப்படி அவதாரமாக இருக்க முடியும் என்று நாராயணதாஸ் கூறினார். துறவிகளை அனாவசியமாக குறை கூறக்கூடாது என்று கூறிவிட்டு அந்த பிராமணர் சென்று விட்டார். நாராயணதாசுடைய மனைவிக்கு பிரசவம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அவளுக்கு பிரசவ வலி எடுக்க தொடங்கியது. பல மணி நேரங்கள் ஆகியும் குழந்தை பிறந்த பாடில்லை. நாராயணதாஸ் மிகுந்த பயத்துடன், நான் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமியை பற்றி அவதூறாக பேசியதால் தான் இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டார். அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் மனதார மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, சுவாமி, என்னை தயவு செய்து இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்கள், நான் முழுமையாக உங்களிடம் சரணடைகிறேன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். அப்போது கருணை கடலான ஸ்ரீ சுவாமி மகராஜ் ஒரு யதியின் ஆடையை தரித்து கொண்டு நாராயணதாசுடைய வீட்டுக்கு வந்து, நீ என்னை அந்த பிராமணரிடம் தவறாக பேசிவிட்டாய் என்று கூறினார். உடனே நாராயணதாஸ் ஸ்ரீ சுவாமியின் பாதத்தில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு, சுவாமி, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், நான் அறியாமல் அவ்வாறு நடந்து கொண்டேன். என் மனைவி கடுமையான வழியில் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள், அவளை காப்பாற்ற ஏதாவது வழி கூறுங்கள் என்று மன்றாடி பிரார்த்தனை செய்து கொண்டார். அப்படி என்றால் நீ அக்கல்கோட் சென்று ருத்ராபிஷேகம் செய்து 1000 ரூபாய் செலவு செய்து பிராமணர்களுக்கு உணவளி என்று கூறினார். என் மனைவி மாலைக்குள் பிரசவித்து விட்டால் நான் கண்டிப்பாக அவ்வாறு செய்கிறேன் என்று அந்த பிராமணர் கூறியவுடன் ஸ்ரீ சுவாமி மறைந்துவிட்டார். அனைவரின் ஆச்சரியத்திற்கும் இணங்க ஸ்ரீ சுவாமியின் கருணையால் அவருடைய மனைவி மாலைக்குள் ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள். குழந்தைக்கு 5 மாதம் ஆனது. நாராயணதாஸ் தன் பிரார்த்தனையை நிறைவேற்றாமல் இருந்தார். ஒரு நாள் அவருடைய மனைவி, நாம் அக்கல்கோட்டுக்கு செல்ல வேண்டுமே என்று நினைவூட்டினாள். இதை கேட்டவுடன் நாராயணதாஸுக்கு மனநிலை குழம்பி அவர் தன் மனைவியை வசைபாடத் தொடங்கினார். தன் துணிகளை கிழித்து கொண்டு சாலைகளில் உருண்டு கொண்டிருந்தார். பிறகு அவருடைய மனைவியும் அன்னையும் மிகுந்த சிரமத்தில் அவரை எப்படியோ அக்கல்கோட்டுக்கு அழைத்து வந்தனர். அப்போது ஸ்ரீ சுவாமி விருபாக்சி மோடியின் வீட்டில் இருந்தார். நாராயணதாஸை கண்டவுடன் ஸ்ரீ சுவாமி, நீ பிடிவாதக்காரன் ஆகிவிட்டாயா, உனக்கு இன்னும் வேண்டுமா என்று கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டார். மூவரும் ஸ்ரீ சுவாமிக்கு 4 மாதங்கள் தொடர்ந்து சேவைகள் செய்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் நாராயணதாஸ் குணமடைந்தது. பிறகு அவர் ருத்ராபிஷேகம் செய்துவிட்டு பிராமணர்களுக்கு உணவளித்தார். ஸ்ரீ சுவாமியின் அனுமதியுடன் தன் சொந்த ஊருக்கு சென்றார். நாராயணதாஸ் என்னும் பக்தரின் கர்மாக்களை ஸ்ரீ சுவாமி எவ்வளவு நூதனமான முறையில் கழித்து அருளினார் என்பதை இந்த அத்தியாயம் அற்புதமாக விவரிக்கிறது அல்லவா? ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாத கமலங்களில் சரணடைந்த ஒருவருக்கும் துன்பம் வந்தாலும் அவை வெகு விரைவாகவே நீங்கிவிடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.